Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல NMMS எக்ஸாம்ல மேட் क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு 5 சம்ஸ் டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா அந்த 5 சம்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5, 8, 14, 23, -50 இந்த மாதிரி சீக்வன்ஸ் இன் சீரீஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 2 விஷயம் நோட் பண்ணணும். அந்த நம்பர்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கா பார்க்கணும். ஓகேவா? சப்போஸ் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 ஆப்ரேஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள், ப்ளஸ் ஆர் மல்டிப்ளிகேஷன். ஏன்னா ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதிகமாகிறதுக்கு இந்த 2 ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் வந்து டிக்ரீஸிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ராக்ஷன் ஆர் டிவிஷன் திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன் ஸ்பாட்டாக நீங்கள் டக்குன்னு வந்து இந்த 2 ஆப்ரேஷனில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அடிஷனும் வரும் மல்டிப்ளிகேஷனும் வர மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்க சொன்னேன் இல்லையா? ஓகே, இங்கே எல்லாமே நம்பர்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அசெண்டிங். அசெண்டிங் இஸ் நத்திங் பட் த நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட். ஓகே, எஸ். இங்கே 5, 8, 14, 23. ஓகே, ஃபஸ்ட்டு அடிஷன் பார்க்கலாம். 5 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 8 வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் வந்து 5 விட டபுளாக இருந்துச்சு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 5ம் 8ம் 5 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும்னு பார்த்தா எந்த நம்பருமே இல்லை. அதனால் நான் வந்து அடிஷனுக்கு போகிறேன். 5 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 8 வரும்னு பார்க்கலாமா? இட் இஸ் 5 + 3 தான் 8 இல்லையா? அப்போது நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள். 8 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 14 கிடைக்கும்னு பார்த்தா இட் இஸ் +6. 8 கூட 6 ஆட் பண்ணால் தான் 14. அதே மாதிரி இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி பாருங்கள். 14 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 23 வருதுன்னு திங்க் பண்ணுங்கள். இட் இஸ் 9. 14 + 9 வந்து 23. அப்போது 23 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இப்போ ஆட் பண்ணுற நம்பர்ஸ்லாம் பாருங்கள். 3, 6, 9 இதெல்லாமே 3 டேபிளில் வர நம்பர்ஸில் 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9. அப்போது கண்டிப்பாக 4 3s are 12 தான் இங்கே இருக்க போகுது. 5 3s are 15 தான் இங்கே இருக்க போகுது இல்லையா? ஓகே, 23 கூட இந்த 12 ஆட் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வருது? இட் இஸ் 35. அப்போது நம்மளோட ஆன்சர் 35. இப்போது செக் பண்ணிடலாமா? இந்த 35 கூட நம்ம இந்த 15 ஆட் பண்ண போகிறோம். 50 வந்துச்சுன்னா நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட். 5 + 5 10, 0 இருக்குது, கேரி 1 வச்சுருக்கோம். 1 + 3 4 + 1 5, 50 வந்துடுச்சா? ஸோ நம்மளோட ஆன்சர் இஸ் 35 which is in option 3. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 16 4/5, 17 3/5, 18 2/5, 19 1/5, then dash. ஓகே, இப்போது இங்கே இருக்கிற நம்பர்ஸ்லாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் ஹோல் நம்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா என்ன? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் ஹோல் நம்பர் அண்ட் ஃப்ராக்ஷன். இட் இஸ் கால் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகே, இப்போது இதை வச்சு நம்ம எப்படி ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே 16 இருக்குது. 16 கூட என்ன ஆட் ஆகிருக்கு? இந்த 4/5ன்ற ஃப்ராக்ஷன் ஆட் ஆகிருக்கு. 17, 18, 19 நான் சொன்ன மாதிரி இது இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அடிஷன் ஃபாலோ பண்ணி தான் இந்த சீக்வன்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இப்போது இங்கே 16 இருக்குது, அதை நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். இங்கே 4 + 5ன்றது ஆட் ஆகிருக்கு. அப்போது 16 அது கூட இந்த 4/5 இது சேர்ந்தது தான் இந்த 16 4/5ன்ற மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இல்லையா? அப்போது இது கூட மறுபடியும் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்? எஸ், மறுபடியும் நீங்கள் இது கூட 4/5 ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா? 16 இந்த 4 ஆட் பண்ணிக்கோங்க, 8/5. ஓகேவா? இப்போது இந்த 8ல் 5 எத்தனை டைம்ஸ்மா இருக்குது? 1 டைம் இருக்குது. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இது வந்து பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்கும் இல்லையா? அப்போது இந்த 1ஐ இந்த 16 கூட ஆட் பண்ணிவிடுங்க, நமக்கு 17 கிடைக்கும். அப்புறம் 3/5 கிடைக்கும். அதுதானே கிடச்சிருக்கு இல்லையா? இதே மாதிரி இந்த 17 3/5 கூட இன்னொரு 4/5 ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 17 அப்படியே வச்சுக்கோங்க,
பேஸ் இங்கே கீழே வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 7. இந்த 7ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம் இருக்குது. 7ல் 5 சப்ராக்ட் பண்ணோன்னா பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். இந்த 1ஐ இந்த 17 கூட ஆட் பண்ணுங்கள். 17 + 1 என்ன? 18. அப்புறம் இங்கே பேலன்ஸ் இருக்கிற 2/5. 18 2/5 வந்திருக்கா? அப்போது இதே மாதிரி இது கூட ப்ளஸ் 4/5 ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போது நம்ம இந்த ஆன்சர் வேணும்னா இது கூட என்ன ஆட் பண்ணணும்? எஸ், 4/5 நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடலாமா? 19 1/5 + 4/5. 19 5 அப்படி இருக்கட்டும். 1 + 4 5. ஓகே, 5ல் எத்தனை டைம்ஸ் 5 இருக்குது? எஸ், இட் இஸ் 1 டைம். ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிட்டு 1 டைம் தான் வரும். அப்போ இந்த 1ஐயும் 19ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 20 கிடைக்கும். therefore our answer is எஸ் 20. ஓகேவா? ஃப்ராக்ஷன் போயிடுச்சு. ஏன்னா இந்த 5/5 என்ன கேன்சல் பண்ணோன்னா டிவைட் பண்ணோன்னா 1 வரும் இல்லையா? ஸோ இங்கே எதுவும் மீறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ மீதி என்ன கிடைக்கும்? 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மீதி வந்து 0 தான் கிடைக்கும் ரிமைண்டர். அதனால் இந்த 1 இந்த 19 கூட ஆட் ஆகிட்டு நமக்கு 20 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அவர் ஆன்சர் இஸ் 20. எந்த ஆப்ஷனில் இருக்குது? இட் இஸ் இன் செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் சம் போகலாம். எஸ், இப்போது இந்த சம்ம பாருங்கள். 215 124 63 -7 0. இப்போ இந்த பிளாங்க்கில் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ இங்கே இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப கேப் அதிகமாக இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு 2 விஷயம் ஞாபகம் வரணும், ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்டு க்யூப் நம்பர்ஸ். ஸோ நான் ஏன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அப்படின்னா, இப்போ இங்கே இந்த நம்பர்ஸ்லாம் நான் கம்பேர் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக நம்பர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபைன் பண்ணிடுவீங்க இல்லையா? அதனால் அவங்க கொடுத்துருக்குற சீக்வன்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் அது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு ஒன்று முன்னாடி 1 சப்ராக்ட் பண்ண மாதிரி, இல்லை 2 வந்து சப்ராக்ட் பண்ணுற மாதிரி, இல்லை 1 ஆட் பண்ணுற மாதிரி, இல்லை 2 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் க்யூப் நம்பர்ஸ் திங்க் பண்ணுங்கள். அந்த ஆன்சர்ஸ் கூட 1ஐ சப்ராக்ட் பண்ணால் வருமா, 2ஐ சப்ராக்ட் பண்ணால் வருமா, அந்த மாதிரி திங்க் பண்ணுங்களேன். இந்த மாதிரி ஆன்சர் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இப்போ இந்த 215 பார்த்திங்கன்னா எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது? எஸ், 6 க்யூபுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது. அதாவது 6 க்யூபோட வேல்யூ பார்த்திங்கன்னா 216. அது கூட 1 மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 215 கிடைக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த 124 பாருங்கள், 125 அதாவது 5 க்யூபுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கு இல்லையா? 125 கூட 1 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 124 கிடைக்குது. அப்போது இது 6ஓட க்யூப், இது 5ஓட க்யூப்னா அப்போ இது கண்டிப்பாக 4 க்யூப் கூட 1 சப்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். பாருங்கள் 63. அப்போது நெக்ஸ்ட் நம்பர் வில் பி 3 க்யூப். 3 க்யூப் வந்து 27. 27ல் 1 சப்ராக்ட் பண்ணோன்னா 26. இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 2 க்யூபோட ஆன்சர் 8. 8ல் 1 சப்ராக்ட் பண்ணோன்னா 7 வந்திருக்கா? 1 க்யூபோட வேல்யூ 1 தான். 1ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 0. therefore நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 3 க்யூப் -1, அதாவது 27 - 1 26. So our answer is 26, which is in third option. Yes, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். 96, 348, 6, 24, 12, -24, 6. இங்கே இருக்கிற நம்பர்ஸை நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியல. இது அசெண்டிங்கில் இருக்கா டிசெண்டிங்கில் இருக்கா? 96க்கு அப்புறம் 3 சின்ன நம்பராக இருக்குது, 3க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸும் இல்லை டிக்ரீஸும் இல்லாமல் நம்பர்ஸ் வந்து மிக்ஸ்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை பார்க்கணும். அதாவது ஒரு நம்பர் விட்டு இன்னொரு நம்பர் அதை தான் நீங்கள் பார்க்கணும். அது என்ன பேட்டர்னில் ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துட்டோன்னா நீங்கள் வித்தின் அ மினிட்ல சூப்பராக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நான் அந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை மட்டும் ஜாயின் பண்ணுற பாருங்கள். இதை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்பர்ஸை நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது மேலே இருக்கிற நம்பர்ஸ் பாருங்கள், ஏன்னா அதில் தான் வந்து மிஸ்ஸிங் நம்பர் இல்லை. அப்போது அதோட ஆன்சர் என்ன பேட்டர்னில் ஃபாலோ பண்ணுது அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா கீழே இருக்கிற பேட்டர்னில் டேஷில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, நல்லா லெசன் பண்ணுங்கள். 3 கூட அதே நம்பர் 3 ஆட் பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் 6 கிடைக்குது. 6 கூட அதே நம்பர் 6 ஆட் பண்ணால் நமக்கு 12 கிடைக்குது. 12 கூட அதே நம்பர் 12 ஆட் பண்ணால் 24 கிடைக்குது. அப்போது நமக்கு இந்த ஆன்சர் வேணும்னா இந்த 6 கூட நம்ம ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணலாம். இங்கேருந்து ஆன்சர் நம்ம அது மாதிரி ஆட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு ரிவர்ஸில் வரலாம். ஏன்னா இதுதான் சின்ன நம்பர் இல்லையா? 6 கூட அதே 6 ஆட் பண்ணுங்கள், என்ன ஆன்சர் வரும்? 6 + 6 12. therefore our answer is 12. செக் பண்ணிடலாமா? கரெக்டான 12 இருக்குது. 12 கூட அதே நம்பர் 12 ஆட் பண்ணுங்கள், 24 கிடைக்குது.
24 கூட அதே நம்பர் 24 ஆட் பண்ணால் 48, 48 கூட அதே நம்பர் 48 ஆட் பண்ணால் உங்களுக்கு 96 கிடைக்குது. therefore our answer is 12. so 12 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா it is in first option. Yes, look at the fifth sum 0.04, 0.09, 0.25, 0.49. Then what will be the next? Okay. First வந்து இந்த 4, இந்த 9, இந்த 25, இந்த 49 எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். 4 வந்து 2ஓட ஸ்கொயர் நம்பர், 9 வந்து 3ஓட ஸ்கொயர், அண்ட் 25 வந்து 5ஓட ஸ்கொயர், அண்ட் 49 வந்து 7ஓட ஸ்கொயர். ஓகே, இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால ஸோ நமக்கு வரப்போகிற ஆன்சரும் 0 பாயிண்ட் அப்படின்னு தான் கிடைக்க போகுது. ஓகே, எந்த நம்பரோட ஸ்கொயர் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற நம்பர்ஸ்லாம் பாருங்கள், 2, 3, 5, 7. ஓகே, ஸோ இது வந்து ஈவன் நம்பரும் கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 2 இருக்குது. இது எல்லாமே ஆட் நம்பர்ஸாக இருக்குது. ஆட் நம்பர்ஸாகவும் கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 2ன்ற ஈவன் நம்பர் இருக்குது. அப்போது வேறு என்ன நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ 2, 3, 5, 7 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர் இஸ் நத்திங் பட் அ நம்பர் விச் ஹேஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து 1, இன்னொன்று இட் செல்ஃப். அதாவது இப்போ 2 பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் தான் வரும், 1 அண்ட் 2 இட் செல்ஃபில். அதே மாதிரி 3 பார்த்தீங்கன்னா இட் செல்ஃப்னால் இதோட டேபிள் 3 டேபிளில் வரும், அப்புறம் 1 டேபிளில் வரும். இந்த மாதிரி எந்தெந்த நம்பர்லாம் வந்து 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் வச்சுருக்கோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். அப்படி இருக்கும்போது 7க்கு அடுத்து இருக்கிற ப்ரைம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 11. 11ல் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 121 கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த 121 நம்ம அப்படியே இங்கே போட்டோன்னா நம்ம ஆப்ஷன்லேயே அந்த நம்பர் இல்லை. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த எப்போவுமே டெசிமல் பிளேஸில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா ஆன்சரில் 2 நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம 0 பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்படி நான் 11க்கு 0.11 வைக்கும்போது ஆன்சரில் இங்கே 2 நம்பர்ஸ் இருக்கிறதுனால 4 நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ 4 டெசிமல் பிளேசஸ் வேல்யூ வேணும்னா நான் முன்னாடி வந்து 0வை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து 0, 1, 2, 1. இப்போது 2ன்ற நம்பர் மாறலை. இப்போ நம்மக்கிட்ட 4 டெசிமல் பிளேசஸ் வந்துடுச்சு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 0.0121, which is in third option. This is our answer. So students, remaining set of problems வந்து நம்ம next videoல பார்க்கலாம். Thank you all.